கோவில்பட்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிந்திச்சு பாருங்க. இந்த வரியெல்லாம் நீங்க, இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். சும்மா வந்தா வேடிக்கை பார்த்துன்னு போயிடாதீங்க. இந்த கடன்லாம் தாய்மார்களே, இந்த கடன்லாம் திரு ஸ்டாலின் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். என் தலையில் முதல் உங்க தலை வரைக்கும் இந்த கடன் சுமை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். 5 லட்சம் கோடி. சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணுங்க. இது உங்களுடைய அரசாங்கம். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம். அந்த அரசாங்கம் எப்படி செயல்படும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே 2021 வரை 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்குது. காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக, திமுக, இப்படி பல ஆட்சிகள் செய்து 2021 தமிழ்நாட்டுடைய கடன் 4,86,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 இப்ப 2026 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன். அத்தனையும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. இப்படி கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, ஸ்டாலின் சொன்னார் 2021 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசின் சார்பாக இருக்குது. அதை அனைத்தும் நிரப்பப்படும் சொன்னார். கடந்த கூட்டத்தை சட்டமன்ற கூட்டத்தொடரில் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுல 94,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. ஆனா 5 ஆண்டுல ஓய்வு பெற்றவருடைய எண்ணிக்கை 1 லட்சம் பேர். ஓய்வு பெற்றவருடைய எண்ணிக்கை 1 லட்சம். பணி நிரப்பப்பட்டது 94,000. அதுல 6,000 கம்மி. ஏற்கனவே 5 லட்சம், 5,56,000 காலி பணியிடங்கள் இன்றைய தினம் இருக்குது. இப்ப பேசுறார் ஆண்டுக்கு 1.5 லட்சம் காலி பணிகள் நிரப்பப்படும். எங்க நிரப்பின? ஏற்கனவே உனக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலி பணிகள் நிரப்பல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா படித்த இளைஞர்களுக்கு முழுமையாக வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற விதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். டிஎன்பிசி, அந்த டிஎன்பிசி மூலமாக அதிகமாக வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம் தான். அந்த டிஎன்பிசி கூட தேர்வு எழுதுதல் முறைகேடு மிக மிக தில்லுமுள்ளு செஞ்சாங்க. முறைகேடு நடந்தது. அதை கூட முழுமையா இந்த அரசால தேர்வு நடத்த முடியாத திறமையற்ற கையிலாகாத அரசு தொடர வேண்டுங்களா? விலைவாசி இன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? திட்டம் தீட்டி கொடுத்தாங்களா? எதுவுமே இல்ல. திட்டம் போடுறாங்க கொள்ளையடிப்பதற்கு, திட்டம் போடுறாங்க ஊழல் செய்வதற்கு. ஆனா மக்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு எந்த ஒரு புதிய திட்டமும் கிடையாது. இன்னைக்கு விலைவாசி என்ன? அதிமுக ஆட்சியில இன்னைக்கு 1 கிலோ அரிசி, இதெல்லாம் நான் மாளிகை கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சியுடைய அவலங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்றைக்கு பெரும்பாலும் தமிழகத்தில் சுமார் 70% பேர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த விலைவாசி கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 40 ரூபாய், திமுக ஆட்சியில் 75 ரூபாய். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 45, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபாய், திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடலெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய், திமுக ஆட்சியில் 200 ரூபாய். நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500 ரூபாய். துவரம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120. இதெல்லாம் அன்றாடம் மக்களுக்கு தேவை. எல்லாம் தேவைங்க. இது உணவுப் பொருள். இது இல்லாத வாழ முடியாது. ஆக இப்படி விலை ஏறுகின்ற பொழுது அது விலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அதிமுக அரசாங்கம் விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நான் முதலமைச்சர் காலத்தில் கூட்டுறவுத்துறைக்கு 100 கோடி ஒதுக்கப்பட்டு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து தமிழகத்தில் விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக அதிமுக அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுறேன். அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் விலை இனிமேல் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கனவுல வேணா வீடு கட்டி மகிழலாம். திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி ஒரு யூனிட் எம்சான் 3000 ரூபாய், திமுக ஆட்சியில் 6000 ரூபாய்.
ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில 5500. ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில 65,000. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 7 இருந்து 8 ரூபா, இப்போ 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில 350 ரூபா. மரம் 200% உயர்ந்து போச்சு. வீடு கட்ட முடியுமா? ஏங்க 5 ஆண்டுல இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டி அவர்கள் வாழ முடியும்? திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார், இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுங்க. கட்டுமான பொருள் விலை உயர்ந்து விட்டது, அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா எந்த நடவடிக்கை எடுக்கல. இங்க திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொடுக்க என்ன தெரியுது? நீங்க நேற்று பாருங்க, உதாரணத்துக்கு நேற்றைய தினம் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறார். இந்த டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அறிவிப்பு வெளியிட்டதையும் முடிஞ்ச உடனே நிருபர் கேட்கிறார், என்னங்க இந்த அறிவிப்புல சில விளக்கம் கேட்கிறேன்னு. உடனே அங்க இருக்கிற RS பாரதி அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது, தெரிஞ்சா தானே முதலமைச்சர் சொல்ல முடியும். பாருங்க, டிவி போட்டு பாருங்க. அவரு நான் சொல்றாரு, அது சொன்னா தப்பு தப்பா சொல்லுவாருன்னு இவர் இந்த RS பாரதி அந்த தேர்தல் தயாரிக்கின்ற குழு உறுப்பினர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேட்க வேணுங்கிறார். அப்புறம் எதுக்கு திமுக தலைவர்? இந்த கட்சிக்கு எதுக்கு தலைவர்? இப்ப அண்ணா திமுக தலைவர்னா அண்ணா திமுக கட்சி வெளியிட்டா அதுல 297 அறிவிப்புகள், அதை நேரடியாக நான் பார்த்தேன். என்னென்ன அறிவிப்பு மக்களுக்கு தேவை, எப்படி எப்படி கொண்டு போனா அது போய் மக்களுக்கு போய் சேரும் என்று எங்களுக்கு தெரியும். அதை நாங்க சொல்றோம். ஆனா இருக்கிற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சரா போயிட்டார். வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியல. அதோட இன்றைக்கு பழனி திருக்கோயில் இருக்குது, பழனி முருகன் கோயில். அதுல அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில். அதுல 162 கோடி ரூபாய் எடுத்து 11 திட்டத்துக்கு செலவு செய்யறாங்க. திட்டம் கொண்டு வாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா அரசாங்க பணத்திலிருந்து செலவு பண்ணணும். இன்னைக்கு கோயில் பணத்திலிருந்து எப்படி செலவு பண்ணலாம்? அப்படி கோவில்பட்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம்.